ஓம் அகிலாண்டேஸ்வரியே போற்றி, அகிலத்தை ஆள்பவளே போற்றி போற்றி. நல்லதே நினைப்போம், நல்லதே விதைப்போம். அம்மன் அருள்வாக்கு குழந்தைகளுக்கு இந்த அம்மன் தாயின் ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும். பிள்ளையே, இன்று உன் வராகி அம்மா உன்னோடு ஒரு விஷயத்தை பற்றி பேசதான் வந்திருக்கின்றேன். என் குழந்தையே, அம்மா செய்வினை என்று எழுதிவிட்டால் என்னவாக இருக்குமோ என்று எண்ணி பயப்படாதே. என் குழந்தையே, செய்வினை என்ற வார்த்தை உனக்கு உன்னிடம் நெருங்காது என்பதை வலியுறுத்ததான் உன் தாயானவள் இங்கே வந்திருக்கின்றேன். என் குழந்தையே, நீ சில காலமாக உன் மனதிற்குள் ஒரு விஷயத்தை போட்டு குழம்பிக் கொண்டிருக்கின்றாய். நமக்கு யாராவது ஏதாவது செய்திருப்பார்களோ, ஏன் நமக்குள் இத்தனை பிரச்சனைகள், பல மாற்றங்கள், உடல்நிலை அடிக்கடி சரியில்லாமல் போகிறது, அதுபோல நிறைய பண கஷ்டங்களும் மன கஷ்டங்களும், வீட்டில் ஒற்றுமை இல்லாத தன்மையும் அடிக்கடி வருகின்றதே, என்ன ஆயிற்று அம்மா, என் வாழ்க்கை ஏன் இப்படி இருந்து கொண்டிருக்கின்றது என்று நீ நினைத்து கொண்டிருப்பது உன் தாயானவள் எனக்கு தெரியாமல் இல்லை. நீ உன் மனதிற்குள் நினைத்தாலே உன் தாயானவள் என் காதுகளுக்கு அது கேட்டுவிடும் என்பதை நீ மறந்து விடாதே. என் குழந்தையே, நீ இந்த பயத்தை வளர்த்து கொண்டதால் தான் உன் தாயானவள் இன்று உன்னோடு பேச வந்திருக்கின்றேன். என் குழந்தையே, செய்வினை என்பது இந்த வராகியை வணங்கும் குழந்தைகளிடம் ஒருபோதும் நெருங்காது என்பதை நீ மறந்து விடாதே. இந்த தாயானவள் அதனை முறியடித்து விடுவேன் என்பதையும் நீ மறந்து விடாதே. என்னுடைய குழந்தைகளுக்கு செய்வினை செய்ய வேண்டும் என்று நினைத்தாலோ அவர்களுக்கு தான் தண்டனையை நான் கொடுப்பேன் என்பதை நான் இங்கே உனக்கு இப்பொழுது நினைவுபடுத்துகின்றேன். எனக்கு நீ நினைத்தது போலவே யாரேனும் உனக்கு ஏதாவது செய்திருப்பார்களோ என்ற எண்ணம் வந்தது. ஏனென்றால் நீ அடிக்கடி புலம்பிக் கொண்டே இருக்கின்றாய் அல்லவா? அதனால் என் குழந்தையின் வாழ்க்கையில் இருக்கும் பிரச்சனையை சரி செய்து விடலாம் என்று எண்ணி உன் தாயானவள் இன்று உன்னை பார்க்க வந்திருக்கின்றேன். உனக்கு இது போன்ற பயங்களை கொடுத்தவர்கள் யார் என்று பார்த்தேன். அப்பொழுதுதான் எனக்கு புரிந்தது, ஒரு குழந்தை உனக்கு ஏதாவது செய்துவிட வேண்டும், நீ நன்றாக இருக்கக்கூடாது, கஷ்டப்பட வேண்டும் என்று மனதிற்குள் நினைத்து கொண்டிருந்தது என் தங்கமே. ஆனால் அவர்களுக்கு உன்னை பழிவாங்க வேண்டும் என்ற எண்ணம் இல்லை. ஆனால் நீ நன்றாக இருக்கக்கூடாது என்று மட்டும் அவர்கள் மனதிற்குள் நினைக்கின்றார்கள் என்பது எனக்கு புரிந்தது. என் தங்கமே, அவர்களை திருத்துவது என்பது இப்பொழுது முடியாத காரியம். ஏனென்றால் அவர்கள் உன் மீது அவ்வளவு பெரிய வெறுப்பினை வைத்திருக்கின்றார்கள். என் குழந்தையே, உன் மீது தவறு இல்லை என்பதை உன் தாயானவள் நான் உணர்ந்து கொண்டேன். அதனால் அவர்களுக்கு நல்ல புத்தியை புகட்டுவதற்காக உன் தாயானவள் அவர்கள் இல்லத்திற்கு சென்றிருந்தேன். அங்கே சென்றபோது அவர்கள் மனதிலும் நான் நினைத்தது போலவே நீ நன்றாக இருக்கக்கூடாது என்ற எண்ண ஓட்டம் ஓடிக்கொண்டிருந்தது. உன் தாயானவள் அவர்கள் இல்லத்தில் இதை வைத்துவிட வேண்டும் என்று நிச்சயமாக நினைத்து விட்டேன். என் தங்கமே, நான் அவர்கள் இல்லத்தில் ஒன்றை வைத்துவிட்டு இன்னொன்றை எடுத்து வந்தேன். என்னவென்று தெரிந்தால் நீ நிச்சயமாக சந்தோஷப்படுவாய். ஏனென்றால் நீ அவர்கள் இதை செய்து விடுவார்களோ என்றுதானே அங்கே பயந்து கொண்டிருந்தாய். என் தங்கமே, நான் அவர்கள் இல்லத்தில் வைத்தது நேர்மறையான சக்திகளை, அதாவது உன்மேல் அவர்கள் வைத்திருந்த எதிர்மறையான எண்ணங்களை அவர்களிடத்தில் இருந்து உன் தாயானவள் பிடுங்கிக் கொண்டு வந்து விட்டேன். உன்னை பற்றிய நேர்மறையான எண்ணங்களை அவர்கள் மனதில் நான் விதைத்து விட்டேன். இப்பொழுது அவர்களுக்கு உன்மேல் இருந்த வெறுப்பானது குறைய தொடங்க ஆரம்பித்து விட்டது. என் குழந்தையே, இனிமேல் உனக்கு அவர்கள் எதையும் செய்ய மாட்டார்கள், செய்யவும் நான் விடமாட்டேன். என் குழந்தையே, நீ இனிமேல் நிச்சயமாக இந்த விஷயத்தை எண்ணி கலங்க வேண்டாம். உன் தாயை தாண்டி யாரும் உனக்கு எதுவும் செய்துவிட முடியாது. நீ உனக்குள் இருக்கின்ற அந்த பயத்தை முதலில் தூக்கி எறிந்துவிடு. நமக்கு ஒவ்வொன்றாக நடக்கும் போதெல்லாம் அதுவாக தான் இருக்கும், இதுவாக தான் இருக்கும் என்று உன் கற்பனைகளை சிதற விடுவதை முதலில் நிறுத்திவிடு. உன் தாயானவள் நான் என்றைக்கும் உன்னை இது போன்ற விஷயங்கள் எல்லாம் நெருங்க விட மாட்டேன். உனக்கு ஏதாவது பிரச்சனைகள் நேர்கிறது என்றால், உன் உடல்நிலை சரியில்லாமல் போகிறது என்றால், அது உன் உடலில் உள்ள பாதிப்பு ஏற்படுகின்ற மாற்றங்கள் என்பதை புரிந்து கொள். இது போன்ற சம்பவங்கள் எல்லாம் என் குழந்தையின் வாழ்க்கையில் நடக்காது, நடக்கவும் நான் விடமாட்டேன். யார் மனதில் இது போன்ற எண்ணங்கள் தோன்றினாலும் அவர்களை
திருத்தி நான் நல்வழிப்படுத்தி விடுவேன். இது போன்ற சம்பவங்கள் எல்லாம் என் குழந்தையின் வாழ்க்கையில் நடப்பது என்பது சாத்தியம் இல்லாதது. இந்த தாயானவள் இது போன்றவற்றை எல்லாம் முறியடித்து என் குழந்தைகளை எப்பொழுதும் நான் நிச்சயமாக பாதுகாத்து கொள்வேன் என்று உனக்கு வாக்குறுதி அளிக்கின்றேன். என் குழந்தையே, இதை உன் தாயானவள் என்னுடைய சத்திய வாக்காகவும் நீ எடுத்துக்கொள். குழந்தையே, நீ என்னுடைய பொறுப்பு. உன் வாழ்க்கை இந்த வராகி அம்மாவின் பொறுப்பு. உன்னுடைய கடமைகளை நீ செய்து கொண்டிரு. அதை விடுத்து வேறு எதிலும் உன்னுடைய கவனத்தை திசை திருப்பி விடாதே. இது போன்ற செயல்களை பற்றி கூட சிந்திக்காதே. கற்பனைகளை உன் மனதில் நீ வைத்துக் கொள்ளாதே. அந்த கற்பனை திறன்களை நீ எதிர்மறையான விஷயங்களுக்கு எழுப்பாதே. என் தங்கமே, என்னை நினைத்து உன் முழு மனதோடு இந்த வராகியை மட்டுமே நீ வணங்கினாய். ஆனால் நிச்சயமாக உனக்குள் இது போன்ற எண்ணங்கள் எப்பொழுதும் வராது. என் குழந்தையே, இந்த வராகி அம்மாவிடம்தான் நீ இருக்கிறாய் என்பதை மறந்து விடாதே. நான் எப்பொழுதும் உன்னை சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கிறேன். இது போன்ற சமயத்தில் உன்னை தீய சக்திகள் எப்படி அண்டும் என்று நீ நினைக்கின்றாய். அப்படியானால் நான் உன்னோடு இல்லை என்று நீ நினைக்கின்றாயா? என் தங்கமே, இது போன்ற எண்ணங்கள் இனி உனக்கு வந்தால் உன் தாயானவள் உன்மேல் கோபம் கொள்வேன் என்பதை நீ மறந்து விடாதே. யாராலும் என் குழந்தைக்கு எதுவும் செய்யவும் முடியாது. இந்த தாயானவள் செய்ய நினைப்பவர்களை நான் தண்டிக்காமல் விடவும் மாட்டேன். என்னால் முடிந்தவரை நான் தடுத்து விடுவேன் என்பதை நீ மறக்கவே மறக்காதே. உன்னுடைய எண்ணங்களும் செயல்களும் அதுபோல நேர்மறையாக தான் இனி இருக்க வேண்டும். எதிர்மறையான எண்ணங்களும் உன் மனதிற்குள் இருப்பதால் தான் இது போன்ற சம்பவங்களை பற்றி சிந்தனைகள் எல்லாம் உன் மனதிற்குள் எழுகின்றது. அம்மா செய்வினை என்று சொன்னவுடன் யார் செய்திருப்பார், நமக்கு என்ன செய்திருப்பாரோ என்றுதானே நீ பயந்து ஓடி வந்தாய். என் குழந்தையே, யாரும் என்ன செய்தாலும் உன் தாயானவள் அவர்களுக்கு தண்டனையை கொடுத்து திருத்தி நல்வழிப்படுத்தி உன்னோடு நல்ல உறவில் அவர்களை மாற்றி விடுவேன். நீ சில சமயங்களில் சிந்தித்து பார், இது போன்ற சம்பவம் ஒன்று உன் வாழ்க்கையில் நடந்திருக்கிறதா என்று. என் குழந்தையே, ஆரம்பத்தில் இருந்து ஒருவருக்கு உனக்கும் கருத்து வேறுபாடு இருந்து கொண்டே இருந்திருக்கும். சில காலம் போன பிறகு உனக்கும் அவருக்கும் இருந்த கருத்து வேறுபாடோ பகையாக மாறி இருக்கும். உனக்கு என்ன நேர்ந்தாலும் அவர் மேல் உனக்கு சந்தேகம் இருக்கும். நமக்கு என்ன நேர்ந்தாலும், நம் குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு என்ன நேர்ந்தாலும் இவர்தான் காரணமாக இருப்பார் என்று, இவர் நமக்கு ஏதோ செய்து விட்டால், செய்வினை செய்து விட்டார், நிச்சயமாக இது போன்ற செயலை அவர்தான் செய்திருப்பார்கள் என்ற எண்ணம் உனக்குள் வந்துவிடும். என் குழந்தையே, சிறிது காலம் பொறுத்து அவரோடு உனக்கு நல்ல நட்புறவு ஏற்பட்டிருக்கும். நீ அவரோடு நல்ல உறவோடு இப்போது பழகி கொண்டிருப்பாய். உனக்குள் எந்த கருத்து வேறுபாடும் இல்லாமல் நல்ல தோழமையை நீ வளர்த்து கொண்டிருப்பாய். என் தங்கமே, அம்மா சொல்வதிலிருந்து உனக்கு என்ன புரிகிறது? உனக்குள் இருந்த அந்த செய்வினை காலமும் இப்போது நீங்கள் இருவரும் தோழமையோடு பழகுவதற்கு இடையிலும் இருந்து அதனை சரி செய்தது உன் தாயானவள் நான் என்பதை நீ மறந்து விடாதே. உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நிகழ்விலும் உன் தாயானவள் நான் உன்னோடு இருக்கிறேன் என்பதை நீ மறக்க கூடாது. நான் உன்னுடன் இருந்து உன்னை இயக்குபவள் என்பதை மறந்து விடாதே. இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதம் உள்ள குழந்தைக்கு எந்த துன்பங்களும் ஒருபோதும் நெருங்காது என்பதை நீ மறந்து விடாதே. என் செல்ல குழந்தைக்கு இந்த தாயானவளினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் முழுமையாக இருந்து கொண்டே இருக்கும். என் தங்கமே, அதனால் நீ எதற்காகவும் கலங்காதே, எதை நினைத்தும் வருந்தாதே. நீ நல்லதையே நினைத்து நல்ல விஷயங்களை எல்லாம் செய்யும் பொழுது நிச்சயமாக உன்னுடைய வாழ்வில் அனைத்தும் உனக்கு நல்லதாக மட்டுமே நடக்கும். தங்கமே, உனக்கு உடனடியாக நல்ல விஷயங்கள் நடக்கவில்லை என்பதற்காக உன் தாயானவள் உன்னோடு இல்லை என்பதை நீ மனதில் வைத்துக் கொள்ளாதே. நான் எப்பொழுதும் உன்னோடுதான் இருக்கின்றேன். உனக்கான சோதனைகளையும் உனக்கான கஷ்டங்களையும் உன்னை சோதிப்பதற்காக மட்டுமே நான் கொடுத்து கொண்டிருக்கிறேன். அதில் நீ வெற்றி பெற்று விட்டாயானால் நிச்சயமாக உனக்கானதை எல்லாவற்றையும் உன் கைகளில் வந்து சேர்த்துவிடவும் நான் தயங்க மாட்டேன். என் தங்கமே, உனக்கான காலத்தை எதிர்நோக்கி
நோக்கிதான் உன் தாயானவள் இங்கு காத்து கொண்டிருக்கிறேன். அந்த நேரம் இப்பொழுது கைகூடி வந்து விட்டது. நான் உனக்கானதை கொண்டு வந்து உன் கைகளில் சேர்த்துவிடும் நாள் வெகு தூரத்தில் இல்லை. நிச்சயமாக அந்த நாள் வரும்பொழுது நீ என்னை கண்கூடாக காண்பாய் என்பதை மறந்து விடாதே. என் தங்கமே, இந்த செய்வினைகளை நினைத்து நீ ஒருபோதும் கலங்காதே. உன்னுடைய தாயானவள் உனக்கும் உன் இல்லத்திற்கும் பாதுகாப்பாக இருந்து, பாதுகாப்பு கவசமாக இருந்து உங்களை நான் காப்பாற்றி கொண்டிருக்கிறேன் என்பதை நீ மறந்து விடாதே. எல்லாம் நல்லதாக மட்டுமே நடக்கும். என் அன்பு பிள்ளையே, இன்று உன் அம்மா உனக்கு ஒரு அதி முக்கியமான செய்தியினை சொல்ல வந்திருக்கிறேன். இவர்கள்தான் உன்னுடைய இல்லத்திற்குள் தேவையில்லாத செய்வினைகளை செய்வதற்கு முயற்சிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். அதற்கு காரணம் என்ன என்பதையும் இவர்கள் எதற்காக இதை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதையும் என் பிள்ளைக்கு தெளிவாக சொல்லிவிட வேண்டும் என்றுதான் இன்று உன் அம்மா நான் வந்திருக்கின்றேன். என் பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கையில் சில காலமாக நடந்து கொண்டிருக்கின்ற சில பிரச்சனைகளினால் அவர்கள் உனக்கு என்ன வேண்டுமானாலும் செய்துவிடலாம் என்கின்ற எல்லைக்கு செல்ல துணிந்து விட்டார்கள். அவர்கள் நினைப்பதை எல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் நடத்தி காட்டி விடலாம் என்று நினைத்து கொண்டு இருக்கின்றார்கள். அது மட்டும் அல்லாமல் அவர்களின் எண்ணங்கள் முழுவதும் உன்னை எப்படியேனும் அழிக்க வேண்டும் என்பதில்தான் இருந்து கொண்டு இருக்கிறது. எதை பற்றிய கவலைகளும் அவர்களுக்கு இல்லை. நான் எவ்வளவுதான் எடுத்துரைத்தாலும் அவர்கள் திருந்து போவதாக இல்லை. அவர்களினுடைய இல்லத்தில் என்ன நடக்கிறது என்பதையெல்லாம் பார்ப்பதற்கு அவர்களுக்கு நேரம் இல்லை. நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? சிரிக்கின்றாயா? அழுகின்றாயா? எதையாவது புதிதாக செய்கின்றாயா? எங்காவது வெளியில் செல்கின்றாயா? யாரை அழைக்கின்றாய்? யார் உன்னோடு நட்பு வைத்திருக்கின்றார்கள்? யார் உன்னோடு எதிரியாக நிற்கின்றார்கள் என்பதை பற்றி மட்டுமே பார்த்து கொண்டு இருக்கின்றார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு உன்னை பற்றிய தகவல்கள் அதிகமாக தேவைப்படுகின்றது. உன்னுடைய வாழ்க்கையை அழிக்க வேண்டும் என்று முழுமையாக நினைத்துவிட்ட பிறகு உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்களை, உனக்கு செய்வினைகளை செய்ய வேண்டும் என்று நினைத்த பிறகு எதை வைத்து செய்ய வேண்டும் என்று அவர்கள் யோசித்துக் கொண்டிருக்கின்றார்கள். உன்னுடைய இல்லத்திற்கு வந்தால் அங்கு ஏதேனும் பொருள்கள் கிடைக்குமா, அதை வைத்து செய்வினைகளை செய்யலாமா என்று யோசித்துக் கொண்டிருக்கின்றார்கள். என் தங்கமே, இதை பற்றி உனக்கு சொல்வதற்கு முன்பாக ஒரு விஷயத்தை நான் முன்கூட்டியே சொல்லிவிடுகின்றேன். என் தங்கமே, செய்வினைகளை செய்ய நினைப்பவனுக்கு அது மீண்டும் செல்லும் என்பதை நீ மறந்து விடாதே. ஒருவன் நல்ல எண்ணத்தோடு ஒரு விஷயத்தை செய்தால் அது அவன் வாழ்க்கையில் நடக்காது. அதிலும் கெட்ட எண்ணத்தோடு ஒரு விஷயத்தை செய்யும் பொழுது அது அவன் வாழ்க்கையில் எப்படியேனும் நடந்துவிடும். அது மட்டும் அல்லாமல் இந்த தாயானவள் என்னாலும் உனக்கு துணையாக நிற்கும் பொழுது அப்படி ஒரு விஷயம் உன் வாழ்க்கையில் நடக்க நான் விட்டு விடுவேனா என்ன? அவர்கள் செய்ய நினைத்ததை எல்லாம் நான் குடியிருக்கின்ற இல்லத்தில் செய்துவிட முடியுமா என்ன? ஆனாலும் அவர்களால் ஆன முயற்சிகளை அவர்கள் செய்து கொண்டுதான் இருக்கின்றார்கள். உன் இல்லத்திற்குள் அடிக்கடி வந்து சென்று கொண்டு இருக்கின்றார்கள். நீ பிரச்சனைகள் இருந்தாலும் அவர்கள் உள்ளே வரும்பொழுது என்ன சொல்ல முடியும் என்று எதுவும் சொல்லாமல் நீ அவர்களிடம் சரியாக முகம் கொடுத்து பேசாமல் விலகி சென்று கொண்டிருக்கின்றாய். உன்னுடைய இல்லத்தில் இருக்கின்ற ஒரு உறவு உன்னோடு இவர்களை எல்லாம் உள்ளே அழைக்காதே என்று அடிக்கடி உனக்கு எச்சரித்து கொண்டு சண்டையிட்டு கொண்டு இருக்கின்றார். அந்த எச்சரிக்கையானது இந்த தாயானவளின் மூலமாக தான் அவர்கள் வாயிலிருந்து வருகிறது என்பதை நீ இன்னமும் புரிந்து கொள்ளவில்லை. உனக்கு விஷயம் தெரிந்தாலும் எப்படி வீட்டிற்குள் வருகின்ற ஒருவரை வெளியில் போ என்று சொல்ல முடியும் என்று என் பிள்ளை நீ நினைக்கின்றாய். நீ நினைப்பது தவறில்லைதான். ஆனாலும் இவர்களால் உனக்கு கெடுதல்கள் நடக்கப் போகிறது என்று தெரிந்துவிட்ட பிறகு அதனை செய்யக்கூடாதல்லவா? அது மேலும் மேலும் உன் வாழ்க்கையில் பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொடுத்துவிடும் அல்லவா? என் பிள்ளையே, அதனால் எந்த சூழ்நிலையில் உனக்கு செய்வினைகளை செய்ய நினைப்பவர்களாக இருக்கட்டும், எந்த ஒரு சூழ்நிலையிலும் உனக்கு செய்வினைகளை மட்டுமே செய்ய நினைக்கின்றவர்கள் என்று அம்மா சொன்னவுடன் நீ பயப்பட தேவை கிடையாது. ஆனால் இவர்களிடம் இருந்து எல்லாம் நீ சற்று கவனமாக இருக்க வேண்டியது மிகவும் அவசியமான விஷயமாக மாறிவிட்டதல்லவா? யார் வேண்டுமானாலும் என்ன வேண்டுமானாலும் யாருக்கு வேண்டுமானாலும் எதை வேண்டுமானாலும் செய்துவிட்டு போகலாம் என்றால் தெய்வங்கள் எல்லாம் இங்கே எதற்காக இருக்கின்றார்கள்
இருக்கிறார்கள் என்பதை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். அதனால் அவர்கள் செய்ய நினைப்பதை செய்துவிட்டு போகட்டும். எதுவும் உன் வாழ்க்கையில் நடக்கப் போவது இல்லை என்பதையும் நீ தெளிவாக மனதிற்குள் பதிய வைத்துக்கொள். என் தங்கமே, இது போன்று செய்கின்ற அளவிற்கு துணிச்சல் யாருக்கு அம்மா இருக்கின்றது என்று என் பிள்ளை நீ கேட்கின்றாய் அல்லவா? என் தங்கமே, அம்மா சொல்கிறேன், நான் சொன்னவுடன் நீ புரிந்து கொள்வாய் அது யார் என்று. உன் இல்லத்தில் வந்து உன்னுடைய இல்லத்தில் நடக்கின்ற விஷயங்களை எல்லாம் கேட்டும் கேட்காதது போல நடந்து கொண்டிருக்கின்றார்கள். வீட்டிற்குள் வந்து அங்கு என்ன இருக்கிறது, அங்கு என்ன நடக்கின்றது, இங்கு என்ன இருக்கிறது என்று எப்பொழுதுமே என் தங்கமே அவர்கள் நோட்டமிட்டு கொண்டே இருக்கின்றார்கள். அவர்களால் அங்கே எதையும் சாதிக்க முடியாவிட்டாலும் இது போன்று செய்ய வேண்டும் என்று நினைத்து ஒரு கெட்ட எண்ணத்தோடு உன் இல்லத்திற்குள் நுழைவது தவறான விஷயம் அல்லவா? அதற்கு நாம் ஒருபோதும் அனுமதிக்க கூடாது அல்லவா? இவர்கள் எல்லாம் அங்கே உள்ளே நுழைவதற்கான எந்த தகுதியும் அவர்களுக்கு இல்லை அல்லவா? அதை நீ புரிந்து கொண்டு உடனடியாக இதனை தடுத்து நிறுத்த வேண்டும். என் தங்கமே, அந்த 2 பேரின் பெயர்களினுடைய முதல் எழுத்து இதில் முக்கியமான ஒருவரை தூண்டி விடுபவரின் பெயர் கா என்ற எழுத்தில் ஆரம்பிக்கின்றது. தங்கமே, எந்த ஒரு பெயர் கா என்ற எழுத்தில் ஆரம்பிக்கின்றதோ இந்த வரிசையில் வருகின்ற எந்த எழுத்தாகவும் அவர்களினுடைய பெயர் இருக்கலாம். என் தங்கமே, இது உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு அவர்கள் செய்ய நினைக்க வேண்டும் என்று மனதிற்குள் அவர்களினுடைய கெட்ட எண்ணங்கள் இருக்கின்ற எழுத்தாகும். இன்னும் இந்த முயற்சிகளையும் அவர்கள் செய்ய தொடங்கவில்லை. ஆனால் அப்படி செய்யலாம் இப்படி செய்யலாம் என்ற யோசனை மட்டும் அவர்களுக்குள் பலமாக இருந்து கொண்டிருக்கிறது. நீ அழ வேண்டும், உன்னுடைய அழுகையை காண வேண்டும் என்று அவர்கள் நினைக்கின்றார்கள். உன்னுடைய அழுகையை கண்டால் அவர்களுக்கு மிகுந்த சந்தோஷம் ஏற்படுகின்றது. அதனால்தான் உனக்கு செய்வினை செய்ய வேண்டும் என்று அவர்கள் நினைக்கின்றார்கள். என் தங்கமே, உன்னொரு முக்கியமான விஷயத்தை உன்னிடத்தில் சொல்லிவிடுகிறேன். என்ன தெரியுமா? இவர்கள் எல்லாம் வெறும் வாய்ப்பேச்சிற்கு மட்டும்தான் ஆவார்கள் என்பதை தான் நான் உன்னிடம் சொல்ல நினைக்கின்றேன். என் தங்கமே, இவர்கள் எல்லாம் அதை செய்து விடுவேன் இதை செய்து விடுவேன் என்று சொல்கின்றார்களே தவிர ஒருபோதும் அதை செய்வதற்கு அவர்களிடம் பணம் கிடையாது. அதை செய்கின்ற அளவிற்கு அவர்களுக்கு தைரியமும் கிடையாது. மனதிற்குள் ஒருவரை அழிக்க வேண்டும் என்ற எண்ணம் மட்டும் மேலோங்கி நின்று கொண்டிருக்கிறது. என் தங்கமே, இவர்கள் அப்படி வேறு யாரேனையும் தேடி சென்று உனக்கு செய்வினைகளை செய்ய வேண்டும் என்று நினைத்தால் கூட அங்கே இந்த தாயானவள் அனைத்தையும் முறியடித்து இவர்களுக்கு ஏமாற்றத்தையே கொடுப்பாள் என்பதையும் நீ மறந்து விடாதே. என் தங்கமே, இன்று நான் உனக்கு இந்த விஷயத்தை சொல்ல வந்ததற்கு காரணம், இது போன்ற மனிதர்கள் உன்னை சுற்றி நிறைய இருக்கின்றார்கள். இவர்கள் உன்னை பற்றிய ரகசியங்களை வெளிக்கொண்டு உன் இல்லத்தில் என்ன நடக்கிறது என்பதை வெளியில் சொல்வதை மட்டுமே ஒரே குறிக்கோளாக வைத்துக்கொண்டு இருக்கின்றார்கள் என்பதை நீ புரிந்து கொண்டு இவர்களுக்கெல்லாம் ஒருபோதும் உன்னுடைய இல்லத்திற்குள் நீ இடம் அளிக்காதே என்றுதான் அம்மா சொல்கின்றேன். சொந்த பந்தம் விட்டு போக கூடாது என்றெல்லாம் யாரையும் உன் இல்லத்திற்குள் அனுமதிக்காதே. உன்னுடன் உண்மையாக இல்லாத எந்த ஒரு உறவுகளும் உனக்கு அவசியம் இல்லை என்பதை நீ புரிந்து கொண்டால் போதும். அம்மா சொல்வது உனக்கு நிச்சயமாக புரியும் என்று நான் நினைக்கின்றேன். கெடுதல் செய்வது உனக்காக இருந்தால் பரவாயில்லை. உன்னுடைய குடும்பத்திற்காக முழுவதும் பிரச்சனையாக மாறும் பொழுது அது உன்னுடைய முட்டாள்தனத்தினால்தான் நடக்கிறது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னால் உன் குடும்பத்தையே நீ பிரச்சனையில் இழுத்து விட்டுவிடக் கூடாது. இவர்களின் உறவு வேண்டும் என்று நினைத்து நீ அவர்களோடு பேசிக்கொண்டு அவர்கள் செய்கின்ற அந்த தீய செயலை அவர்கள் உனக்கே தெரியாமல் உனக்கு செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நீ புரிந்து கொள்ளாமல் இருப்பாயானால் அங்கே நீதான் முட்டாள் என்பதை நீ முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். மற்றவர்களினுடைய அழிவையும் சேர்த்து நீ அங்கு தேடிக்கொண்டிருக்கிறாய் என்பதை மறந்து விடாதே. என் தங்கமே, உன் வாழ்க்கையில் இது போன்ற ஒரு விஷயம் நடத்த வேண்டும் என்று அம்மா ஒருபோதும்
ஒருபோதும் கனவிலும் கூட நினைத்தது கிடையாது. ஆனால் அதை நடத்தி வைப்பதற்கு நீயே ஒரு காரணமாக இருந்துவிடக் கூடாது என்றுதான் அம்மா சொல்கின்றேன். அம்மா, என்னாலுமே உன் இல்லத்தின் வாசலில் காவல் நின்று கொண்டிருப்பேன். இந்த தாயானவள் என்றுமே உனக்காக இருப்பேன் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. தீய எண்ணங்களை கொண்டவர்களை அருகில் அண்டவிடாதே என்றுதான் உன் அம்மா உனக்கு சொல்கின்றேன். தீய எண்ணங்கள் கொண்ட மனிதர்கள் உன் வாழ்க்கையில் உனக்கான நல்ல விஷயங்களை ஒருபோதும் தேடித்தர மாட்டார்கள். என் பிள்ளையே, அவர்கள் உனக்கு துன்பத்தை தான் அதிகமாக தேடித்தர துணிவார்கள். அவர்கள் செய்ய நினைப்பதை செய்யவிட ஒருபோதும் நீ அனுமதிக்க கூடாது. அவர்களினுடைய எண்ணங்கள் எல்லாவற்றையும் பொய்யாக்க வேண்டும். அவர்களை நீ எந்த அளவிற்கு ஒதுக்குகின்றாயோ, எந்த அளவிற்கு இனிமேல் உன் இல்லத்திற்குள் வரவிடாமல் தடுக்கின்றாயோ, அந்த அளவிற்கு உன்னுடைய வாழ்க்கையில் நல்ல நல்ல நிகழ்வுகள் எல்லாம் நடக்கத் தொடங்கும். இதுவரை நடக்க இருந்த நல்ல நிகழ்வுகள் சிலவற்றை தடுத்து நிறுத்தியது இவர்கள்தான். உன்னுடைய குடும்பத்தில் நடக்க இருந்த ஒரு சுபமங்கல நிகழ்ச்சியையும் தடுத்து நிறுத்தியது இவர்கள்தான் என்பதை நீ புரிந்து கொள்ள முயற்சி செய். நான் சொல்வதை உன்னால் நம்ப முடிகின்றதா? ஆனால் நிச்சயமாக இதுதான் உண்மை. இல்லாததையும் பொல்லாததையும் சொல்லிக் கொடுத்து தேவையில்லாத வேலைகளை செய்தவர்கள் இவர்கள்தான் என்பதை இன்று உன் அம்மா என் வாயின் மூலமாக நீ என் குழந்தை அறிந்து கொண்டாய் அல்லவா? இனிமேல் நீ கவனமாக இருக்க வேண்டும். நீ எந்த வேலைகள் செய்தாலும் அதில் உன்னுடைய கவனம் முழுமையாக இருக்க வேண்டும். யாரை நம்ப வேண்டும், யாரை நம்பக்கூடாது என்பதில் எப்பொழுதும் நீ தெளிவாக இருக்க வேண்டும். இந்த தாயானவளினுடைய ஆசீர்வாதங்கள் உனக்கு எப்பொழுதும் முழுமையாக இருக்கும். இந்த தாயின் ஆசீர்வாதங்களை பெற்ற பிள்ளையாக நீ இருக்கும் பொழுது உனக்குள் எந்த பயங்களும் தயக்கங்களும் இருக்கக்கூடாது. உன் வாழ்க்கையில் எப்பொழுதும் உனக்கு சந்தோஷம் மட்டுமே நிரந்தரமாக இருக்கும் என்பதை நினைவில் வைத்துக்கொண்டு நீ நல்ல எண்ணங்களோடு இருக்க வேண்டும். நல்லதையே நினைத்தால் உன் வாழ்வில் எல்லாம் உனக்கு நல்லதை மட்டுமே நான் செய்து கொடுப்பேன் என்பதை நீ மறந்து விடாதே. என் அன்பு பிள்ளையே, நீ ஒரு ஆபத்தான சூழ்நிலையில் இருந்து கொண்டிருக்கிறாய். இன்று உன்னை எச்சரிப்பதற்காக தான் உன் தாயானவள் நான் இங்கே வந்திருக்கிறேன். என் குழந்தையே, உன்னோடு இருப்பவரே உனக்கு செய்வினை செய்ய வேண்டும் என்று மனதால் நினைத்து கொண்டிருக்கிறார். உன்னோடு தொழிலில் அவருக்கு மிக பெரிய போட்டி இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் உன்னோடு அவர் நல்லவர் போல்தான் நடித்து கொண்டிருக்கிறார். இருந்தாலும் உன்னை ஏதாவது செய்து தொழிலில் உன்னை முடக்கிவிட வேண்டும் என்று அவர் திட்டம் தீட்டி இருக்கின்றார். என் தங்க பிள்ளையே, நீ இப்பொழுது முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நேரம் இது. என் தங்கமே, அவர் அப்படி உன்னை செய்து விடலாம் என்று நினைக்கலாம். ஆனால் உன் தாயானவள் அதை அறிந்து கொண்ட பிறகு அவரால் உன்னை ஒன்றும் செய்துவிட முடியாது. ஆனால் என் தங்கமே, உன் வராகி என் குழந்தைகளை எப்பொழுதுமே அன்போடு அரவணைத்து செல்பவள் என்பது உனக்கு நன்றாக தெரியும். நான் எப்பொழுதுமே என் குழந்தைகளை என்னுடைய அரவணைப்பிலேயே பாதுகாப்பாக வைத்து கொண்டிருக்கிறேன். அதனால் என் தங்கமே, உன்னை யாராலும் நெருங்க முடியாது. தீய சக்தியாலும் உன்னை ஒன்றும் செய்துவிட முடியாது. அப்படி யாரேனும் ஏதேனும் செய்ய நினைத்தால் அதனை நான் அவர்களுக்கே திருப்பி விட்டு விடுவேன் என்பதை நீ நினைவில் வைத்துக்கொள். பெரிதாக பயப்பட வேண்டாம். செய்தவர்களுக்கே திரும்புகின்ற வினைதான் செய்வினை என்பதை நீ நினைவில் வைத்துக்கொள். நல்ல மனதோடு அவர்கள் எதை செய்தாலும் அது நிச்சயமாக அவர்களுக்கு நன்மை பயக்கும். தீய எண்ணங்களோடு எதை செய்ய நினைத்தாலும் அது அவர்களுக்கு தீமையை தான் விளைக்கும். இந்த வராகி அம்மா என் குழந்தைகளுக்கு எப்பொழுதுமே பாதுகாவலாக இருந்து கொண்டிருக்கும் போது என் குழந்தைகளை துன்படுத்தி பார்க்க வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கு நிச்சயமாக நான் பாடத்தை புகட்டி விடுவேன் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் உனக்கு தேவையில்லை. என் தங்கமே, வாழ்க்கையில் முன்னேற நினைப்பவன் நேர்வழியில் முன்னேற வேண்டும். அடுத்தவனை காயப்படுத்தி அடுத்தவனின் உழைப்பை கெடுத்து அதில் பிழைக்க வேண்டும் என்று எதுவும் நினைக்க கூடாது. இது போன்ற எண்ணம் கொண்டவன் அவன் வாழ்க்கையில் அவன் நிச்சயமாக முன்னேறிவிட மாட்டான்.
தான் முன்னேறுகிறானோ இல்லையோ அடுத்தவன் நிச்சயமாக முன்னேறிவிடக் கூடாது என்று நினைப்பவன் வாழ்க்கையில் எந்த முன்னேற்றத்தையும் ஒருபோதும் கண்டுவிட மாட்டான். என் குழந்தைகள் வாழ்க்கையில் எப்பொழுதுமே நல்ல பிள்ளைகளாக இருந்து தன்னுடைய உழைப்பால் மட்டுமே முன்னேற்றத்தை காண வேண்டும் என்று எண்ணுகின்ற குழந்தைகள் என்னுடைய பிள்ளைகளாக இருக்க வேண்டுமானால் இந்த தகுதி அவர்களுக்கு நிச்சயமாக இருக்க வேண்டும். நீ என்னுடைய பிள்ளை, என்னுடைய செல்ல பிள்ளை. நான் உன்னை எப்பொழுதுமே என் மடியில் வைத்து பார்த்து கொண்டிருக்கிறேன். என் குழந்தைகளின் ஒவ்வொரு நடவடிக்கைகளையும் நான் உன்னோடு இருந்து உனக்கு வழிநடத்தி கொண்டு வந்திருக்கிறேன். இப்படி இருக்கும்போது உனக்கு அவர்கள் செய்ய நினைக்கின்ற அந்த தீய காரியம் உன் தாயானவள் எனக்கு மிகுந்த கோபத்தை ஏற்படுத்தியது மட்டுமல்லாமல் அவர்களுக்கு ஏதாவது நல்லதொரு பாடத்தை புகட்ட வேண்டும், நல்ல தண்டனையை கொடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தை எனக்குள் ஏற்படுத்திவிட்டது. ஏனென்றால் அவர்களுக்கு பலமுறை புத்தி கூறியும் அவர்கள் நேர்வழியில் செல்வதாக தெரியவில்லை. ஏதாவது ஒன்றை செய்து உன்னை காயப்படுத்த வேண்டும் என்று நினைக்கிறார்கள். ஆனால் அது உனக்கு தெரியாமலேயே உன்னோடு இருந்து கொண்டே அவர்கள் செய்துவிட எண்ணுகிறார்கள். இது போன்ற எண்ணம் துரோகத்திற்கு சமம். இந்த துரோகத்தை செய்பவர்களை நான் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டேன். துரோகத்தை செய்பவர்கள் அவர்கள் செய்த துரோகத்தின் கால தண்டனையை நிச்சயமாக அனுபவிப்பார்கள். உனக்கு கெடுதல் செய்ய வேண்டும் என்று அவர் மனதில் நினைத்ததே மிக பெரிய தவறுதான். என் குழந்தை, நீ வெள்ளந்தி போல அவர்களோடு இணைந்து அவர்களுக்கு தேவையான உதவியையும் அவர்கள் தொழிலுக்கு நீ செய்து கொண்டுதான் வருகின்றாய். ஆனால் அந்த நன்றி கொஞ்சம் கூட இல்லாமல் உன் தொழிலை கெடுக்க வேண்டும் என்றுதான் அவர்கள் நினைக்கின்றார்கள். உன்னிடம் இருந்தே பல பலன்களை பெற்றுக்கொண்டு இன்னொருவருக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற எண்ணம் இருக்கின்றதே தவிர உனக்கு ஏதும் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் அவர்களுக்கு நிச்சயமாக இல்லை. என் குழந்தையின் வாழ்க்கையில் நீ பட்ட கஷ்டங்கள், நீ கடந்து வந்த பாதைகள், நீ இத்தகைய நிலையில் இருக்கும் போதே அவர்கள் உனக்கு தீமையை செய்ய நினைக்கிறார்கள். ஒருவேளை நீ இன்னமும் கீழே இருந்தால், இன்னமும் வசதி குறைவாகவே இருந்தால் அவர்கள் உன்னை எப்படி பதம் பார்த்திருப்பார்கள் என்று நினைத்துக்கொள். இந்த வராகி அம்மா உன்னோடு இருக்கும் போதே அவர்களுக்கு இத்தகைய தைரியம் வந்திருக்கிறது என்றால், நான் உன்னோடு இல்லை என்றால் அவர்கள் என் குழந்தையை நிச்சயமாக அழித்திருப்பார்கள். என் தங்கமே, நான் இனி ஒரு காலமும் இது போன்ற காரியங்களுக்கெல்லாம் சம்மதிக்க மாட்டேன். உன் வராகி அம்மா மீது அவர்களுக்கு பயம் இல்லை. இனி நிச்சயமாக அவர்கள் என்னை கண்டு பயப்பட போகின்றார்கள். நான் அவர்களுக்கு சில பயங்களை இனி நிச்சயமாக காட்டுகின்றேன். நீயே அவர்கள் சொல்லும் போது உணர்வாய். இது போன்ற சம்பவங்கள் நடந்தது என்று அவர்களே அவர்கள் வாழ்க்கையில் நடந்த விஷயங்களை உன்னோடு பகிர்ந்து கொள்வார்கள். தானே அதனை உணர்ந்து கொள்ளும் நேரம் வரும். இவருக்கு இதை செய்ய நினைத்ததால் தான் இது போன்ற காரியங்கள் எல்லாம் நம் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்றது. இனி ஒரு காலமும் நம்மை நம்பியவருக்கு, நமக்கு உதவி செய்தவருக்கு, நாம் வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்று நினைத்தவருக்கு இது போன்ற துரோகத்தை செய்யக்கூடாது என்று அவரே மனம் திரும்பி வருவார். உன்னிடம் வந்து அவர் நிச்சயமாக மன்னிப்பினை கேட்பார். என் தங்க பிள்ளையின் வாழ்க்கையில் இது போன்ற செயல்களை செய்ய நினைப்பவர்களுக்கு இந்த வராகி கையில் இருந்து கிடைக்கும் தண்டனை இதுதான். நான் அவர்களை உடலால் துன்புறுத்தவில்லை, மனதை திருத்த நினைக்கின்றேன். ஏனென்றால் அவர்கள் திருந்துவதற்கான வாய்ப்புகள் இருப்பதால் நான் திருத்தி நல்வழிக்கு கொண்டு வந்து விட்டால் என் குழந்தைகளும் வாழ்க்கையில் நல்ல நிலைக்கு செல்வார்கள். ஏனென்றால் இது அவர்களை மட்டும் சார்ந்த விஷயம் கிடையாது. அவரை நம்பியும் அவரது குடும்பம் இருக்கின்றது. அவரது குடும்பத்திற்கும் அவர் உண்மையாக இருக்க வேண்டும் அல்லவா? இது போன்ற தவறை செய்ததினால் ஒட்டுமொத்த குடும்பத்தையும் அது பாதிக்க கூடாது. தனிப்பட்ட அவருக்கு மட்டும்தான் அதற்கான தண்டனை கிடைக்க வேண்டும். அவர் மனம் திருந்தி வருவாரானால் நிச்சயமாக அவருடைய வாழ்க்கையும் பிரகாசமாக இருக்கும். என் குழந்தை
குழந்தையின் பக்கம் இனி அவர்கள் திரும்பி பார்க்க மாட்டார்கள். உனக்கு எதுவும் செய்ய வேண்டும் என்று அவர் ஒருபோதும் நினைக்க மாட்டார். இது போன்ற செய்வினை போன்ற காரியங்களை செய்ய நினைத்தது எவ்வளவு பெரிய தவறு. அதை செய்ய வேண்டும் என்று நினைத்ததற்கு நமக்கு இவ்வளவு பெரிய தண்டனை என்றால், செய்திருந்தால் நாம் செய்த வினை நமக்குதான் வந்திருக்கும் என்று நிச்சயமாக பயந்து ஓட போகின்றார்கள். வராகி அம்மாவை பற்றி அவர்கள் அறியாமல் இது போன்ற தவறினை செய்ய முற்பட்டு விட்டார்கள். என் தங்கமே, நீ பயப்படாதே. உன்னை எதுவும் நெருங்காது. உன்னை யாராலும் எதுவும் செய்ய முடியாது. உனக்கு இது போன்ற காரியங்கள் நடப்பது கூட தெரியாமல் நான் பார்த்து கொள்வேன் என்ற நம்பிக்கையில் நீ இருந்து கொண்டிருக்கிறாய். என் தங்கமே, இப்பொழுதும் நான் உன்னிடம் சொல்லி எச்சரிக்கத்தான் வந்தேனே தவிர உன்னை பயம் காட்டுவதற்காக அல்ல. எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும் என்றுதான் உன் தாய் உனக்கு அறிவுறுத்துகிறேன். எல்லா மனிதர்களையும் கண்மூடித்தனமாக நம்பிக்கொண்டே இருக்காதே. எல்லோரும் நல்லவர்கள் இல்லை. இங்கே எல்லோரும் உத்தமமானவர்கள் இல்லை. உன்னை குறை சொல்லி உன்னை அங்கே அவர்கள் உன்னை கீழே இறக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள். அதனால் என் தங்கமே, இது போன்ற நபர்களிடம் இருந்து நீ எப்பொழுதுமே கவனமாக இரு. எதுவும் தெரியாத சிறு குழந்தை அல்ல நீ. ஒருவரிடம் பேசும் விதத்திலே அவர் மனதில் என்ன இருக்கின்றது, அவர் என்ன நினைக்கிறார், அவர் என்ன நினைத்து செயல்படுகிறார் என்பது உனக்கு நிச்சயமாக புரியும். எதுவுமே புரியாமல் வெள்ளந்தி போல இருந்தாயானால் இந்த உலகத்தில் உன்னால் பிழைக்க முடியாது என்பதை முதலில் மனதில் வைத்துக்கொள். எதையுமே கொஞ்சம் சுறுசுறுப்பாக மற்றவர்களுடைய நடவடிக்கைகளில் எப்பொழுதும் கண்ணும் கருத்துமாகவும் இருக்க முயற்சி செய். தொழில் என்று இறங்கிவிட்டால் இது போன்ற போட்டிகள் நடப்பது சகஜம்தான். ஆனால் செய்யும் செயல்கள் ஆரோக்கியமானதாக இருக்க வேண்டுமே தவிர இது போன்ற செயல்களை செய்ய எண்ணக்கூடாது. என் தங்கமே, நீயாக இருந்தாலும் இது போன்ற செயல்களை ஒருபோதும் ஊக்குவிக்கவும் கூடாது. அதில் நீ சம்பந்தப்படவும் கூடாது. என் செல்ல குழந்தையே, நீ இனி எதற்காகவும் கலங்க வேண்டாம். எதை நினைத்தும் வருந்த வேண்டாம். உன் வராகி அம்மா உன்னோடு இருந்து உன்னை எப்பொழுதும் பாதுகாத்து கொண்டே இருக்கிறேன். என் அன்பு பிள்ளைக்கு இந்த அம்மன் தாயின் அன்பும் ஆசீர்வாதமும் முழுமையாக கிடைக்கும். ஓம் அகிலாண்டேஸ்வரியே போற்றி, அகிலத்தை ஆள்பவளே போற்றி போற்றி.